ஆக்சுவலாக நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை வந்து சரவணன் சார் கிட்ட வந்து சொன்னார். அவர் அதை வந்து சொல்ல சொன்னவர் சசி சார் தான் சொல்ல சொன்னார். சரின்னு சொல்லி முடிச்சோடனே, இது நீங்கள் இந்த கோப்பலிங்கம் கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே, நான் வந்து இறங்க என்னங்க அப்படிங்க சொல்கிறீங்கன்னு அப்புறம் சசியும் தான் சொன்னார் எனக்கு. அப்புறம் எனக்கு வந்து ஏற்கனவே உங்கள் நாடோடிகளில் சமுத்திரக்கணி அவர் கூப்பிட்டா நான் உண்மையிலே எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. நான் பிஹைண்ட் த கேமரா வந்து நான் ரொம்ப ஈஸியாக இருப்பேன், ஆனால் அது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். இந்த அசுரனில் வெற்றிமாறன் வந்து அவர் நடிக்க வச்சோடனே இவங்க எல்லாம் நீ நம்பிட்டாங்க சொல்ல போகிறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்த உடனே மரபுகளை உடைக்கிறான் ஒரு மனுஷன். என்னடா இது, செருப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டை போய் செருப்பில் ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ்அப் வச்சுருக்காரு. மிரண்டு போயிட்டான். ஐயோ என்னத்தை சொல்ல வர்றாரு இவர். ஓப்பனிங் படம் அப்படியே உட்காந்து சில மாரி தனியாக படம் பார்த்துருக்கேன், சில மாரி படம் பார்த்துருக்கேன். படம் பார்த்து பெரிய பாதிப்பு. சார் உடனே இன்னொரு ஷோ வேணும் சார், நான் டீமோட ஃபுல்லாக படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் காலையிலே நான் எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது இந்த படம், ஒரு படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவொடனே சார் கண்டிப்பாக நம்ம இந்த படம் ஜாயின் பண்ணி பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் டீமோட படம் பார்த்து எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக இந்த படம் நான் ஜாயின் பண்ணுறேன், நம்மளோட சேர்ந்து பண்ணுவோன்றது. நீங்களும் படம் பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து நல்ல படத்துக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க. படம் பார்த்து 100% எல்லாருக்கும் பிடிக்கும். இது வித்தியாசமான ஒரு படம். இது வந்து சாதாரணமாக எப்போதும் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு படம் இல்லாமல் ஒரு வாழ்வியலை சினிமாவாக எப்படி கொண்டு வரதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஹீரோலாம் வந்து இவ்வளோ இறங்கி இப்படி பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கு. நான் ஆரம்பிக்கும் போலாம் என்னப்பா இவர்கள் லுங்கியெல்லாம் கட்டி விட்டுறேன் பார்த்தா அதுக்கு போக 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 நம்மளை அப்படியே உருக்கி உட்கார வச்சிடுறாங்க. எனக்கு படமே வந்து பேரே சொல்ல தெரியல. இவர் சசிகுமாரா அப்படின்லாம் கிடையாது, கூழ் பண்ணுன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த பக்கம் இவர் கோப்புலிங்கன்ற கேரக்டரில், அவங்க ஸ்ருதி வந்து செல்வின்ற கேரக்டரில், அதுக்கப்புறம் கிளர்க்குன்னு ஒரு கேரக்டர். நான் படம் பார்த்துட்டு யாருங்க இந்த ஆளு எரிச்சலை கிளப்பிட்டு உட்காந்துருக்கான் படம் பூரான்னு. அதுக்கப்புறம் தான் சொல்லுவார் கட்டை இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபேன் ஆகிட்டு அவரோட எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு பேசினேன். அப்புறம் இன்னொருத்தர் இங்கே உட்காந்துருக்காரு, இவர் பேர் தெரியல, இவர் மாப்பிள்ளைன்னு. இவரை படத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு அடிக்கலாமான்னு தோணும். இவ்வளோ படங்கள் நம்ம பண்ணி இவ்வளோ 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த படம் இவ்வளோ பாதிக்குதுன்னு போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை அதுக்கப்புறம் அதில் இந்த சின்ன பையனாக நடிச்சிருக்க பையன், அந்த பாட்டியம்மா ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் ஜிஎம் குமார் சார் படுத்த படுக்கையாக ஒரு மிரட்டிட்டு போகிறார் படத்தில். எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அது கடைசியாக படத்தில் வர எங்கள் சமுத்திரக்கணி சார் வந்து அது வேறு விதமாக அவர் ஒரு வித்தியாசம் காமிச்சிட்டு போயிருக்காரு. படம் பார்க்கும்போது இவ்வளோலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸை எப்போதும் மேலே எனக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ. அசுரன் படத்தில் நடிக்க தொடங்கின அவருடைய வேட்டை வந்து இந்த படத்துலலாம் லார்ஜர் தென் லைஃப் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடிச்சிருக்காரு. டான்ஸ் வேறு அந்த ஸ்டெப் பயங்கரமாக இருந்துச்சு சார். எஸ், ஸோ இந்த நடிப்பை பற்றி நீங்களே பேசுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் கோச்சாக இருந்தாலும் நீங்கள் களத்தில் விளையாடுறது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். முதலில் பாடல் வெளியீட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விமானன் அவர்களுக்கும், இந்த படத்தில் இயக்குனர் திரு ஹெச் வினோத் அவர்களுக்கும், ரோஹின் வெங்கடேசன் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் சந்தோஷ் அவருக்கும், இந்த படத்தை வெளியிட்ட டைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சாருக்கும், இல்லை ரொம்ப முக்கியம் மிக அருமையாக இசையமைத்திற்கு கொடுத்திருக்கிற ஜிப்ரான் சார் அவர்களுக்கும், அந்த லிரிசிஸ்ட் ரவி அவர்களுக்கும், இந்த படத்தில் சரண் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும், இந்த ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும், இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த நிலா சுதாகர் சார் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க லாட்ஜில் இருந்து நாங்கள் தங்கியிருந்தோம், அவருக்கும், இந்த எடிட்டர் அவர்களுக்கும், நெல்சன் அவர்களுக்கும், தர்ம சரவணன் சொல்லி அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர்களுக்கும், அதே மாதிரி வந்து அந்த அந்த கந்தர்வ கோட்டையை சார்ந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர்களுக்கும் ஒரு 3 பேர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க காலமாயிட்டாங்க. அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் முதல்ல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஏன்னா சரவணன் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ப்ரொடியூசர் கம் டைரக்டர், அவர் எவ்வளோ கஷ்ட சூழ்நிலையில் ஆரம்பித்தார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இவங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பு, இப்போது அவங்களுடைய வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறது எல்லாமே அவருடைய அந்த நல்ல நடத்தையும் முக்கிய காரணம் இந்த படம் உருவாகிறதுக்கு. அதுக்காக உண்மையிலே அவருக்கு வந்து எவ்வளவு
நன்றி சொன்னால் தகும். அதுக்கப்புறம் இன்னும் என் கதைக்கு வரேன். அவங்க நம்பிக்கை தான். நான் இன்னும் இப்போ நடிச்சிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் வந்து டைரக்ஷனுக்கு வந்து நான் ஒரு உறுதியளிப்பேன். ஆனால் இதுக்கு நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் அது. அப்படி அது சிறப்பாக வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவர் ரைட்டிங், அவருடைய அந்த எழுத்தாளர் பத்திரிகையாளர் இருக்கிறதுனால அந்த சமூக அக்கறைக்கூடிய ரைட்டிங்கு, அது ரியல் இன்சிடெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்ட அவர் அந்த பாங்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அதை வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு. அதேமாதிரி அவர் சசிகுமார் வந்து அவர் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெயிலரே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ இதுவரையும் தோன்றினாத ஒரு மாறுபட்ட வேடத்தில் அவர் தோன்றியிருக்காரு. எனக்கு அதான் ரொம்ப நான் ஃபஸ்ட்டு அவர் ஷூட்டிங் இருக்கும்போது 2-3 நாள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் பிக்சர் உள்ளுக்குள்ளே வராரு அவர். அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மான கேரக்டர் வந்து ஒரு புதிய வித்தியாசமாக இருந்துச்சு. அவருடைய அந்த இமேஜ் எல்லாமே இந்த படத்தில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கேரக்டரோட ஒன்றின ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப சிறப்பான விஷயம். அதுதான் இந்த படத்தில் ஹைலைட்டே அதான். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரில் பண்ணும்போது எப்படி வந்து 16 வயதில் கமலஹாசன் அவர் பண்ணாரோ அதே மாதிரி இதில் அவர் தோன்றியிருக்காருன்னு நான் கருதுகிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படம் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக நல்லா இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை. அவங்க எல்லாமே சொன்ன மாதிரி உண்மையிலே சிறப்பாக வந்து அவர் பண்ணியிருக்காரு, இயக்குனர் பண்ணியிருக்காரு, அவர் தயாரிச்சிருக்கிறாரு. எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அவருக்கு ஒத்துழைப்புக்கு அவ்வளவு நண்பர்கள். எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது, வினோத் சொல்லி தான் அவர் ஜிப்ரான் சார் உள்ளே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவரோட இசை உண்மையிலே மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லராக இருந்திருக்கு. ஏன்னா நான் டப்பிங் டயத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஆனால் இசைக்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு வேற லெவலில் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவருடைய அந்த கேரக்டர், அந்த ஒரு சரவணன் சாருக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் இருக்காது. என்ன ரொம்ப ரொம்ப மென்மையாக தான் பேசுவார். ஆனால் அவர் எடுக்கிற விஷயத்தில் உறுதியாக நிற்பார். அதுதான் அங்கே உள்ளது. எனக்கு வந்து நேரடியாக பழக்கம் வந்து மற்றபடி பழக்கம் இருக்குது. ஆனால் செட்டில் பழக்கும்போது எனக்கு வந்து சச்சினுடைய அந்த ரொம்ப அந்த இயல்பான, அதாவது நடிகர், அதை தாண்டி ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. அது எல்லாமே சேர்ந்து ஒரு சக மனிதராக, அற்புதமான மனிதராக நான் பார்த்தேன். அந்த பழக வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கனி, நான் கூப்பிடும்போது வரல, நீ இப்போ வந்து நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து கோச்சிக்கிட்டது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதனால் எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய இது உங்கள் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.